ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரித்து கிரியேஷன்ஸ். நான் வந்து இட்லி உப்புமா செஞ்சுருக்கேன். இது எல்லாத்துக்குமே தெரியும். பட் நான் வந்து எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இட்லி உப்புமாவுக்கு வந்துட்டு சிம்பிளாக வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை இந்த மாதிரி போட்டாவே போதும். தக்காளி சேர்த்தும் கூட பண்ணலாம். ஆனால் நான் வந்து தக்காளி சேர்த்தாம சிம்பிளாக பண்ணியிருக்கேன். நான் எப்படி பண்ணேங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து நேற்று நைட்டு வந்து இட்லி செஞ்சோம். அதை வந்துட்டு மிச்சம் ஆயிடுச்சு. 12 இட்லி வச்சுருந்தேன். அதை வந்துட்டு இந்த மாதிரி உதுத்து எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக செஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். கட்டி கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக உதுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே 12 இட்லியும் உதுத்து எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் எல்லாமே ஃபுல்லாத்தையும் உதுத்து வச்சுட்டேன். வெங்காயம், மிளகா, அப்புறம் கருவேப்பிலை, மல்லி இது 4மே எடுத்து வச்சுக்கிட்டேன். இது பாருங்கள், விதையை எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். விதையோடு போட்டோம்னா நமக்கு வந்து கிட்னியில் கல் ஃபார்ம் ஆயிரும் நாளாக. ஸோ அதனால் வந்து நான் அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் கடுகு எல்லாம் சேர்த்து போட்டுக்கிட்டா வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த கடுகோட ஸ்மெல்லு, அந்த டேஸ்ட்டு அந்த உப்புமா கூட சேர்த்து வரும்போது நல்லாயிருக்கும். கடலப்பருப்பும் போட்டுக்கலாம், உளுந்து போடலாம், எல்லாமே நல்லாயிருக்கும். நான் வந்து போடலை, நான் போடாமல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு அந்த வெங்காயம் வந்து கருகாமல் அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மாதிரி பதத்துக்கு வரும்போது வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் மேலே வந்து திரிஞ்சு வர மாதிரி நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சா லேட் ஆகும். பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். அந்த வெங்காயம் வந்து கருகிற ஸ்மெல் வந்து வராது. அதுக்கப்புறம் நம்ம மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் மல்லி எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். மல்லி வந்து பேசிக்காக லாஸ்ட்டாக தான் சேர்த்துவாங்க அந்த ஸ்மெல்லுக்காக, டேஸ்ட்டுக்காக. ஆனால் இது வந்துட்டு நம்ம உப்புமாங்கிறதுனால வந்து முதலே சேர்த்தா தான் வந்து அது கொஞ்சம் நல்லா அந்த டேஸ்ட்டெல்லாம் ஸ்மெல்லெல்லாம் அது கூட சேர்த்து வரும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்பவுமே வதக்க வேண்டாம், ரொம்ப லைட்டாக இந்த மாதிரி வெங்காயம்லாம் வந்து நம்மளுக்கு தீஞ்சு போச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி நல்லா பக்குவத்தில் வந்து நம்ம வதக்கி வச்சுக்கலாம். அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் எண்ணெயிலேயே அந்த வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் வேகிற மாதிரி கொஞ்சம் அரை வேக்காடு மாதிரி நம்ம வச்சுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நான் களைச்சி விட்டுட்டே இருந்தேன் லோ ஃப்ளேமில் வச்சு. எல்லா சமையல்னு எடுத்துக்கிட்டாவே லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சோம்னா நமக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அது பாதி பதத்துக்கு வேகும்போது நல்லாயிருக்கும். ஒரு சில டிஷ்ஷஸ் வந்துட்டு நம்ம நார்மலாக அதிகமாக வச்சு செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பாதி அளவுக்கு வெந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து உப்புமாவை சேர்த்திக்கலாம். அந்த இட்லி ஊற்றி வச்சுருந்ததை வந்து நம்ம சேர்த்திட்டு அதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா அதை எல்லாமே பெரட்டி விட்டு நல்லா களைச்சி விட்டுக்கலாம். நான் ஒன்றுமே சேர்த்தல, வெறும் கடுகு, வெங்காயம், வரமிளகா, பச்சை மிளகாயே சேர்த்திக்கலாம். பச்சை மிளகா போட்டால் தான் டேஸ்ட் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். பட் வந்து நான் வரமிளகா தான் சேர்த்திருக்கேன். இது நல்லா இந்த மாதிரி களைச்சி விட்டுட்டு நம்ம எந்த அளவுக்கு உப்புமா போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம குவான்டிட்டியாக அந்த பெரிய வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை இந்த மாதிரிலாம் போட்டோம்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நம்ம அந்த குவான்டிட்டி கம்மியாக போட்டோம்னா நல்லா இருக்காது. இப்போ வந்து நான் உப்புமா இந்த மாதிரி தான் செஞ்சேன்.